கரெக்டாக அவங்க போகிறாங்கன்னு நாங்கள் இவ்வளோ 50 போலீஸ் இருக்கேன், அவங்க கரெக்டாக அனுப்பாமல் இருப்போமா? இல்லை சார், நீங்கள் இருக்கிறீங்க, அவங்க இருக்கணும்ல. இருப்பாங்க. கரெக்டாக அவங்க போகிறாங்கன்னு நாங்கள் நேற்றைய தினம் சென்னை ரிப்பன் மாளிகை வெளியே தூய்மை பணியாளர்கள் 13 பேர் உண்ணாவிரதம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த நிலையில அந்த 13 பேரை நேற்றைய தினம் காவல்துறை கைது செய்து ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் வைத்திருந்தனர். இந்த நிலையில அந்த ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்குழு கூடத்தில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த நிலையில தான் இன்று நள்ளிரவு ஆதம்பாக்கத்திலிருந்து ஓட்டேரியில நள்ளிரவு பகுதியில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் இறக்கி விட்டு இருக்கிறார்கள். நேற்று முன்தினமுமே கூட பெரும்பாக்கம் பகுதியில் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்ட அவர்களை காவல்துறை கைது செய்து நள்ளிரவு தான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் அவர்கள் இறக்கிவிட்டார்கள். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் ரிப்பன் மாளிகைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 13 பேர் உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டனர். அந்த 13 பேரை நேற்றைய தினம் காவல்துறை கைது செய்து ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் வைத்திருந்தனர். அந்த சமுதாய நலக்கூடத்திலும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த நிலையில தான் நேற்றைய தினம் இன்று நள்ளிரவுல அவர்களை வந்து ஓட்டேரி பகுதிகளில் நடு ரோட்டிலே இந்த தூய்மை பணியாளர்கள் காவல்துறை இறக்கி விட்டு சென்றிருக்கிறது. அது 13 பேருமே பெண்கள் தூய்மை பணியாளர்கள் தான். ஒரு பெண்களும் என்று பாராமல் நள்ளிரவுல நடு ரோட்டிலேயே காவல்துறை இறக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். நேற்றைய தினமே தங்களை கைது செய்தாலும் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் வலியுறுத்தி 13 நாள் உண்ணாவிரதம் 13 நாள் போராட்டம் மேற்கொண்டனர். இந்த நிலையில தான் கடந்த ஒரு மாதமாக அந்த மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த அந்த இடத்துல 3000 பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 1000 பணியாளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த இடத்துல குப்பைகள் தேக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் தங்களை அந்த இடத்துல பணியமர்த்த வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சென்னை ரிப்பன் பில்டிங் பின்புறம் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்து ஆதம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தை வைத்திருந்த நிலையில் அவர்களை நள்ளிரவு பகுதியில் ஓட்டேரியில நடு வழியிலே காவல்துறை இறக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். பொதுவாக பெண்களை கைது செய்யும் பொழுது 6 மணிக்கு மேலாக அவர்கள் காவல் நிலையத்தை வைத்திருக்க கூடாது. அவர் 4 மணிக்கு முன்பாகவே அவர்கள் வெளியிட வேண்டும். ஆனால் நள்ளிரவு ஓட்டேரியில் நடு ரோட்டிலே பெண்களை காவல்துறை இறக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள்.